நமக்கு ஒரு ஆளை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு ஸ்டில் குழப்பமா தான் இருக்கு. கருப்பு ஒரு மாதிரியா இருந்தா அதனால நான் உங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க 2 பேருமே எடுக்கல. அழிக்குதாடா. கருப்புக்கு அவளோட அப்பா கூடவே இருப்பாரு, ஆனா எனக்கு மட்டும் என் அம்மா வேலைக்கு போடுமா? அவங்க காத்தோட அம்மா, என் அம்மா இல்ல. கருப்பு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, அவங்களும் உனக்கு அம்மா தான். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. என்ன சொல்ற? ஆமா, நானும் உங்க மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகலான்னு இருக்கேன். என்ன மாதிரியா? அட பாவமே. This is a nice scrapbook, Violet. Did you do this all by yourself? This is from my Hey, show and Roti. tell. Oh boy, where did you get all these pictures from? But he took most of them from me. This is nice of Alex. டேய், நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு அதை பார்க்க பிடிக்கல. ஒழுங்கா சேனல்ல மாத்து. ஹலோ மேடம், இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை. இது என் அம்மா வாங்கின டிவி, என் அம்மா வாங்கின சோஃபா. இதோ இது இருக்குல்ல, இது என் அம்மா வாங்கின டிவிக்கு கிடைச்ச ரிமோட் கண்ட்ரோல். இங்கே நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேனோ நான் பார்ப்பேன். அவங்க என் அப்பாவோட ஒய்ஃப். ஸோ இது என் அப்பாவோட ஒய்ஃபோட டிவி. எனக்கும் உரிமை இருக்கு. அப்பாவோட ஒய்ஃபா? அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு இவர் வீட்டில் இருக்காரு. இதில் பெருமையாக அப்பாவோட ஒய்ஃபு அவர் தான் என் அம்மாவோட ஹஸ்பண்டாக இருக்காரு. ஹவுஸ் ஹஸ்பண்ட். கேட்குறதுக்கே கேவலமாக இல்லை? காத்து கருப்பு அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். டேய் வாங்கடா, வாட்ஸ் சம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஆஃப் யோர். அப்பா காத்துங்க தெரியலப்பா, நான் இப்பதான் தூங்கிடுச்சு. தூங்கி இருந்துச்சியா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஜீன்ஸ் போட்டு தூங்காத, சூடு அப்படின்ட்டு. அவன் என்ன தூங்கிட்டு இருக்கானா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா இல்லையா? காத்து, டேய் காத்து, காத்து. வா, அவனோட ஃபோன் இங்கே தான் இருக்கு. அவனை தான் காணோம். ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வாங்க போனா? என்னடா இது? ஹலோ, சீதம்மா, இது காத்து எங்க போனான்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லையே. ஏன்? இல்ல, அது அவன் வீட்டுல காணோம் தான். காணோமா? நில்லுங்க, நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். இல்ல, அது நம்ம சொல்றதை எங்க கேக்குறாங்க? அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போன வச்சிருவாங்க. டேய், அறிவில்ல, எங்கடா இருக்க பண்ணி? வீட்டுல தான். வீட்டுல இருந்தா அவர் ஏன்டா அவனை தேட போறாரு? அவர் என்ன பைத்தியம்னு நினைச்சியா? சீத்தம்மா, நான் பைத்தியம் தான் பேசுறேன். கேளுங்க, நான் முதல்ல என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் போனை வீட்டில் வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் எங்க இருக்கான்னு தேடி பார்த்துட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன், சரியா?
ஏய் கருப்பு, அப்பா போய் காத்து எங்க இருக்கான்னு பாத்துறேன். அவன் அப்படி வந்தானா நீ எனக்கு ஃபோன் அடி, சரியா? ஹலோ பாஸ். காத்த பாத்தீங்களா? காத்த பார்க்க முடியாதுப்பா. காத்தெல்லாம் இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது. ஐயோ, நான் அதை சொல்லல. என் பையன் காத்து பிராகன், AKA காத்து. ஓ, யூ மீன் யுவர் சன் வித் தி நேம் ஆஃப் தி காத்து? கரெக்ட். நான் பார்க்கலையேப்பா. ஏன், என்னாச்சு? என் பையனை காணோம். ஐயோ, காணுமா? எதுக்கு கீழே போய் தேடி பாருங்க. ஓகே நம்ம என்ன இவன் ஒரு நாள் தான் வீட்டில் இருந்தான், அதுக்குள்ள பிள்ளைய தொலைச்சிட்டான். நான் 7 வருஷமா இருக்கிறேன், என் வாழ்க்கையை தவிர வேற எதையும் தொலைக்கல. பாய். பையனுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க, நம்ம காத்துக்கு என்ன ஆச்சு? ஓ, இதுதான் நீங்க சொல்ல முடியாத விஷயமா சீதா? என்ன? காத்து பையன் கிடைச்சிட்டானா? ஆனா என்ன டீம் சப்போர்ட் பண்றீங்க? ஹாய் பிரதர். காத்து வெளியே கூட்டிட்டு போனீங்களா? ஆமா. என்ன ப்ரோ, அவனை வெளியே கூட்டிட்டு போறேன் அது சொல்லிட்டு போக தெரியாது? அந்த காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது. கார்த்தி, நீ முதல்ல வீட்டுக்கு போப்பா. இல்லப்பா. இல்ல, அப்பா பேசிட்டு வரேன், நீ முதல்ல வீட்டுக்கு போ. சொல்லிட்டு போக மாட்டேன். நான் எங்க போறேன்னு உன்கிட்டயும் உன் அப்பா கிட்டயும் சொல்லணும்னு எந்த வித அவசியமும் இல்ல. என்ன தேடுற? என் போனு இங்க இருக்கு. நீ வெளியே போ. ரவியோலி. ஹலோப்பா. ஹலோப்பா. சொல்லு கார்த்தி. என்னப்பாச்சு? என்ன சொன்னாரு? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ worry பண்ணிக்காத. பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. என் பையனை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? அவரு அலோவ் பண்ணலன்னா உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போக முடியாதான். அவர் யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? டேய், அவர் உன் அப்பாடா. நீங்க தான் என் அப்பா, அவர் இல்ல. இல்ல கார்த்தி, என்னதான் இருந்தாலும் இப்ப அவரும் உன் அப்பா தான். உன் அம்மா அவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அவரை என்னால அப்பாவை ஏத்துக்க முடியாது. அவங்க என்ன கேட்டா கல்யாணம் பண்ணாங்க? ஆனா கல்யாணம் பண்ணிட்டாங்களே, இனிமே அவரு சொல்றதா நீ கேட்கணும். என்ன, சொந்த பிள்ளைய பாக்குறதுக்கு பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. அதாண்ட ஒரு மாதிரியா இருக்கு. சரி, பரவாயில்ல. டே கார்த்தி, அப்பா அப்புறம் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஓகே, பாய். பா பா. ஏய் காத்து, எங்க போறேன்னு சொல்லிட்டு போறதுல? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்? நீங்க என்ன என் அப்பாவா? ஏய், ஏன்டா கத்துற? காம் டவுன். ஏன்
என்ன மறுபடியும் அடிக்க போறீங்களா? அடிங்க, உங்களுக்கு இதானே நார்மல் ஆச்சே. டேய், நான் தான் அதை செஞ்சது தப்புன்னு சொல்லி உன்னை மன்னிப்பு கேட்டனா இல்லையா? நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. என் அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக உங்களுக்கு என் மேல உரிமை இருக்குன்னு கிடையாது, புரியுதா? நீ கருப்பு ஏன்டா அவ்வளோ கோவப்படுற? அப்பாவோட நல்ல மாதிரி தான் பேசியிருக்க. ஐயோ, மறுபடியும் அப்பா அப்பான்னு சொல்லாதீங்க. நீங்க அப்பா இல்ல, என் அப்பாவாவும் ஆக முடியாது. டேய், எனக்கு புரியுதுடா. நான் உன் நல்லதுக்காக தான்டா அப்படி சொன்னேன். நீங்க பண்ண எல்லா நல்லதும் போதும். இனிமேல் தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாதீங்க. ஏய், நான் உன்னை ஏசது கூட உரிமை இல்லையா? நம்பிக்கிட்ட கூட நான் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. இனிமேல் என் விஷயத்துல தலையிடாதீங்க, அவ்வளவுதான். காத்து அப்பா கிட்ட மரியாதை நீ வாய மூடு. உன் அப்பாக்கு நீ மரியாதை கொடு. கண்டவங்க கிட்ட எல்லாம் மரியாதை கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இதோ பாருங்க, நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அப்பா இல்ல, என் அப்பாவாவும் ஆக முடியாது. என்ன பாஸ், வீட்டில் ஒரே சத்தமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சத்தம் போட்டு பேசினா சத்தமாக இருக்கும், டெஸ்ட் பண்ணோம். நான் ஏதோ சண்டைன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்ல சத்தமா இருந்துச்சு, சண்டைன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு. இல்லை வெங்காயம் வெங்காயமா? வெட்டிக்கிட்டு இருந்தேன் சார், வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துலயா? எஸ் சார், நான் வெங்காயத்துக்கு நான் தாலியை கட்ட போறேன், நல்ல நேரம் பார்த்து வெட்டுறதுக்கு. அது நியாயம்தான். சரி, நான் போறேன் சார், அப்புறம் பேசுவோம். ஓகே, பாய். ஊரா வீட்டில் பிரச்சனைன்னா எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கு. நம்ம வீட்டில் நடந்த இன்சிடென்ட் பக்கத்து வீட்டில் நடந்த என்டர்டெயின்மெண்ட் சும்மாவா சொன்னாங்க? சரி, அடுத்த வீடை பார்ப்போம். பா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். காத்து, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏய், இது ஏன் ரூம், வெளியே போ. முடியாது, முதல்ல போய் அப்பா கிட்ட சாரி கேளு. அவர்கிட்ட நான் ஏன் சாரி கேட்கணும்? அவர் தான் என் அப்பா கிட்ட சாரி கேட்கணும். காத்து, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். அதான் உன் குடும்பத்துக்கே தெரியாதே. என் வீட்லயே வந்து ஓசியில தங்கிட்டு என்னையே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஓசி ஃபேமிலி. ரவணன், என்னாச்சு? என்னங்க ஆச்சு? அதான் காத்து திருப்பி வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? இல்ல, காத்து என்ன ஏசிட்டான். ஐயோ, காத்து ஏசிட்டானா? சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, விலாவரியா? இல்ல, நீங்க போய் அவன்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க. சரி, என்னதான் ஆச்சு? ஏண்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு எங்க வீட்டு விட்டு உங்க வீட்டுக்கு வந்தா நீ சொல்லி காமிக்கிறியா? சொல்லி காமிக்காம இதோ அங்க பாரு, அப்படியே காமிப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பாவியா அப்படி பேசுவேன்? ஏய், ஏன் மேலயா பொருளை வீசுற? ஏய் ஏய், வெரி சாரி ராமன். என்ன சீதாம்மா, நீங்க எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் தான் ரொம்ப உரிமையா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அவன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க சொல்றீங்க, ஆனா காத்து அப்படி நினைக்கலையா? கிடைக்கிற நேரம்லாம் யூ ஆர் நாட் மை ஃபாதர், நீங்க என் அப்பா இல்ல அப்படின்னு அது திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சின்ன வயசா இருக்கும்போது நம்ம அம்மா மேல கோவப்பட்டுக்கிட்டு ரூம்ல போய் தனியா உட்காந்துக்கிட்டு அப்பாவை கெட்ட வார்த்தை திட்டுறது இல்ல? இல்ல, அப்போது நான் மட்டும்தானோ? அவன் டீனேஜங்க, சின்ன வயசு பையன், வளர்றான். இதெல்லாம் நார்மல் தானே, ரிபல் பண்ணதான் செய்வான். அதுக்குண்ணா உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்க கூடாது, என் அம்மாவுக்கு ஒன்ன பிடிக்க கூடாது, அதான பிளானு. அப்போ நான் பண்ணது நல்லது தானே? ஆமா. சி, காத்து எது பண்ணாலும் கடைசியில நல்லதா தான் முடியும். காத்தை நம்பினோர்
கைவிடப்பட்டால். அப்புறம் எதுக்குடா நீ பேசுன? அது அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நானும் ஒரு ஃப்ளோல ஒன்னு குடுக்கவா? கருப்பு, எல்லாத்துக்கும் வன்முறை ஒரு பதில் இல்ல. நம்ம கிளாஸ்ல மேக்ஸ் டீச்சர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? கிளாஸை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? என்னடா சொன்னாரு? நீ கையை விடு, நான் சொல்றேன். சொல்லு, என்ன சொன்னாரு? கிளாஸை விட்டு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? டாடா தான். ஏய், ஆனா நீங்க செஞ்சது சரிதான் சீதாம்மா. இது எங்க அப்பா கிட்ட வரல திட்டினதா? அது இல்ல, இந்த இன்னொரு பிள்ளை வேணான்னு சொன்னது அது சரி. ரெண்டு வச்சுக்கிட்டே நம்ம இப்படி படாத பாடுபடுறோமே, இன்னொன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஐயோ 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 என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவுதான். சரி வாங்க, நீங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் ட்ரை ஆகிக்கிட்டு மேக்கப்லாம் போட்டு உடுப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலான்னு யோசிக்கும் போது நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. எப்படி? வாங்க. அம்மா சாப்பிட்டீங்களா? ஓ, இனிமேல் தான். ஆமாம், காலையில் எடுத்துகிட்டு போனீங்களா அந்த டப்பை? வைங்க. அது வேலை இடத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க? இப்போ நாளைக்கு எப்படி உங்களுக்கு நான் வந்து சாப்பாடு சமைச்சு அதில் வச்சு கொடுத்து அனுப்புறது? அதனால தானே மறந்துட்டு வந்தேன். இது இல்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதான். இதில் என்ன சிரமம்? நாளைக்கு பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று சமைச்சு தரேன். அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறா. அவர் அவர் எங்க அப்பா இல்ல, பசியா இருக்கு டப்பா இல்லைன்னு ஏதாவது சொன்னேன், அப்புறம் உனக்கு போனும் இல்ல டிவியும் இல்ல. மன்னிப்பு கேளு. சாரி. அவரை பார்த்து மன்னிப்பு கேளு. சாரி. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? சாரிடா. நீங்க ஏங்க சாரி சொல்றீங்க? மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மனுஷன். ரெண்டு பேரும் கை கொடுத்துக்குங்க. இப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்குங்க. இப்ப ரெண்டு பேரும் போய் மங்கு பானையெல்லாம் கழுவிங்க போங்க. கோமா பேசினா கேக்குறாங்கல்ல. நானும் ட்ரை பண்றேன். டேய் காத்து, யசுவ கழுவி காய் வைடா. பானையாலே அடிப்பேன். இது உங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுது. கருப்பு, நீ என்கிட்ட பேசிட்ட. இந்த பிரச்சனையில நான் கோபம் வரத மறந்துட்டேன். நாங்க ஒரு மாதிரியான ஃபேமிலி தான்ல. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே. நம்மளோட காத்தோட பிரச்சனையும் செட்டில் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் காலையில் வேலையிலே இருந்துச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு அந்த அவசியமே கிடையாது. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்போ எனக்கு ஓகே. இது சீதம்மா, தேங்க்யூ. எதுக்கு? இல்லை, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு. நமக்கு மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். பிரச்சனை வரலாம், மன வருத்தம் வரலாம். ஆனால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடணும். மனசு வருத்தமாக போய் தூங்கக்கூடாது. ஓ, இது நல்லா இருக்க. நம்ம இதை மெயின்டைன் பண்ணுவோம். ரவணன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? இல்லை, ஒன்னொரு பிள்ளை வேணான்னு சொன்னீங்களே, அது சீரியஸாக தான் சொன்னீங்களா? ஆமாம், அது சீதாம்மா, அது ஏன்னா இப்போ அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அது டீனேஜர் ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட வயசும் என்னோட வயசும் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்து அப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன இன்னொன்று ஒரு பேபி? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, உங்களுக்கு நாளைக்கு வேலை இருக்கு தானே? ஸோ போய் படுக்கலாமா? குட் நைட். குட் நைட்.
ஹலோ. இது காத்து எங்க போனான்னு உங்ககிட்ட தான் சொன்னேனா? என்ன காத்த காணுமா? இருங்க நான் உனக்கு அடிச்சு பார்க்குறேன். ஓகே பாய். என்ன பிரெக்னண்டா? என்ன 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 யூஸ்வலா ஹஸ்பண்ட் தானே வேலைக்கு போவாங்க, ஆனா உங்க வீட்டுல தலை கீழே இருக்க. இல்லையா, எல்லாம் ஒரு மாதிரி நேர்வழியா தான் இருக்கு. அப்போ உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல? வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ், வெளியே தான் ஒண்ணு இருக்கு. நீங்க தான் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கன்னு சொல்லி அம்மாவை வேலைக்கு அனுப்புனீங்க, பார்த்துக்கோங்க. அம்மா அதான் சமைக்க வரலல்ல, வெளியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டியது தானே. காசு வேணும்னா கேட்க வேண்டியது தானே. செந்தில் கிட்ட கூட நான் வந்து நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. சாரி சாரி சாரி. No, no, it's good, don't be sorry. காத்து அப்பா கிட்ட மரியாதை பேசு. வாயை மூடு நீ. It's okay. வாயை மூடு. வாயை மூடு நீ சொல்லு. நீ வாயை மூடு. வாயை மூடி உன் அப்பா கிட்ட மரியாதை சொல்லு. பா நானும் வரேன். டேய் அவர் உங்க அப்பாடா. டேய் அவர் உன் அப்பாடா. எங்க போறேன்னு உன்கிட்டயும் உன் அப்பா கிட்டயும் சொல்லணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. என்னது? சரி என்னத்த பேச? சாரி. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வேண்டாம்டா. ஆமா. அதுக்கு ரொம்ப சோகமா தான் இருக்கு. ஆமா. மை ரியாக்ஷன். ஆமா ஆமா ஆமா. சொல்றேன்.